ஆல்ரைட் கைஸ், Marilyn Manroe அந்த பர்டிகுலர் லுக்கில் வந்து இந்த ஒயிட் ட்ரெஸ்க்கு இந்த இயரிங் போட்டிருப்பாங்க அண்ட் ரெட் நெயில் பாலிஷ் நான் போட்டுட்டேன். அண்ட் இது ஹால்டர் நெக் டாப். நான் ஆல்ரெடி ஸ்கின் ப்ரெப் பண்ணிவிட்டேன். ஸோ ப்ரைமருக்கு நான் இன்சைட்டில் இருந்து இந்த போஃபில்லிங் ப்ரைமர் எவ்ரி டைம் நான் இது யூஸ் பண்ணும்போது அமேஸ் ஆவேன். ஏன்னா அவ்வளோ அழகாக இது போர்ஸை ஃபில் பண்ணும். ஸோ நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா கோ ஃபார் திஸ். அண்ட் இப்போ இன்சைட் கன்சீலர் பேலட்டில் இருந்து அந்த ஆரஞ்ச் ஷேடு எடுத்துகிட்டு என்னோடய கலர் கரெக்டிங் வேலையை பார்த்துக்கிறேன். பாய் சுற்றி எங்கெல்லாம் எனக்கு ஸ்பாட்ஸ் அண்ட் டார்க்னஸ் பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கெல்லாம் இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல்சோ பார்த்திங்கன்னா என் தலைமுடி இந்த கேர்ள் நிற்கிறதுக்குள்ளே வேவ்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி ரொம்ப கேர்லாக இல்லை Marilyn Manroeக்கு, பட் அவங்க ஒரு மாதிரி வால்யூமினஸ் வேவி கேர்ள் அந்த மாதிரி இருக்கும். நானும் ஏதோ ட்ரை பண்ணேன். பட் இந்த ஹேர் கலர் பார்த்திங்கன்னா இது ஒரு டெம்ப்ரரி பேஸ் ஹேர் கலர். இதை பற்றி நான் இன்னும் உங்களுக்கு ஷார்ட்ஸில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்ஸ் நான் போடுறதும் வரும். அதில் நான் போடுறேன் தனியாக வீடியோ. அண்ட் இப்போ ஃபவுண்டேஷனுக்கு இந்த 2 ஃபவுண்டேஷன், மேட் லுக் ஃபவுண்டேஷன் அண்ட் கே பியூட்டி ஃபவுண்டேஷன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி என்னோடய ஃபேஸில் நான் இதை ஃபுல்லாக டாட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். மல்டிபிள் ட்ரான்சிஷனும் நான் சைட் பை சைடு எடுத்துகிட்டு இருந்ததுனால இது வந்து நான் அதையும் கான்சன்ட்ரேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் நீங்கள் பார்க்கலன்னா டூ செக் இட் அவுட். ஆல்சோ என் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அங்கேயும் நான் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் பிஹைண்ட் த சீன்ஸும் அங்கே போடுவேன். இப்போ ஃபவுண்டேஷனை நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதில் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா கே பியூட்டி வந்து லைட் மீடியம், மேட்டில் கொஞ்சம் மீடியம் டு ஃபுல் கவரேஜ் இருக்கும். ஸோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபினிஷ் வரும். எல்லா ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஃபினிஷ் கிடைக்காது. சில ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணும்போது செமையாக இருக்கும். அந்த சில ஃபவுண்டேஷனில் இந்த 2 ஃபவுண்டேஷனும் சூப்பராக இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் ட்ராக் ப்ராடக்ட்ஸாகவும் இருக்கும், இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிங்கன்னா லிங்க்ஸாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்த ஸ்டெப் கன்சீலருக்கு நான் பேக்கோட டேக் கவர் கன்சீலர், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கன்சீலர் இது என்னோட ஸ்கின் டோன் ஷேட். இதை நான் வந்து எங்கே வேணுமோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணிட்டு எல்ஃப்லேருந்து இருக்கிற லைட்டஸ்ட் ஷேட் கன்சீலர் இது. ஒரு டாட், செம்ம பிக்மெண்டட் கைஸ். இது ஃபுல் கவரேஜ். ஸோ ஒரு ட்ராப் போதும் இது ஆக்சுவலி. அண்ட் ஆல்சோ இது செம்ம மேட் ஃபினிஷுங்கிறதுனால நிறைய போட்டால் ரொம்ப கேக்கி ஆகிடும். ஸோ யூஸ் பண்ணுற விதத்தில் யூஸ் பண்ணணும் ஆக்சுவலாக அது. அண்ட் இதை வந்து ஒரு ப்ரஷ் வச்சு நான் டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என் அண்டர் ஐஸ் வந்து ஃபுல்லாக ஸ்னாஷ்டாக இருக்கும். ஸோ Marilyn Manroe லுக் பார்த்திங்கன்னா அவங்க 90s 60s அப்போவே அந்த அளவுக்கு அவங்க மேக்கப் பண்ணிப்பாங்க, போட்டிருக்கிற மேக்கப் எல்லாமே. அண்ட் அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் கூட அப்போவே அந்த காலத்துலேயே வந்து அவ்வளோ ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் வந்து மேக்கப்பில் சொல்கிறாங்க. ஸோ அதில் நான் இதில் கொஞ்சம் இன்கார்ப்ரேட்டும் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து க்ரீம் கான்ட்ரிங் எடுத்துகிட்டு என்னோடய ஃபேஸை ஸ்னாஷ்ட் ஆக்கிக்கிறேன். ஸோ Marilyn Manroe லுக் பற்றி நான் ரிசர்ச் பண்ணும்போது அவங்க என்ன தெரிய வந்துச்சுன்னா, அவங்க அந்த ஹார்ட் ஷேப் ஃபேஸ் இருக்கிறதுனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க நல்லா அந்த ஹைலைட்டடாக வேணும், அந்த லுக்குக்கு க்ளோவியாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் அவங்களோட ஃபுல் எய்முமேமா. ஸோ அந்த காலத்தில் மேக்ஸ் ஃபேக்டர், எலிசபெத் ஆர்டன் அந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் வந்து அவங்க வாங்கி யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ அவங்கள ப்ரெசன்டபிளாக காட்டிக்கிறதுக்கு அவங்க அவ்வளோ மெனக்கெடுவாங்க, அவ்வளோ அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க, இன்புட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றது தெரிய வந்தது. ஸோ இட்ஸ் பியூட்டிஃபுல் டு see that. இப்போ இதெல்லாம் நான் செட் பண்ணிக்கிறதுக்கு ஸ்விஸ் பியூட்டியில் இருந்த லூஸ் பவுடர் எடுத்துகிட்டு என்னோட கண்ணு கீழே நான் லைட்டாக பேக் பண்ணுறேன். ஆனால் டக்குன்னு எடுத்துடுறேன். ஏன்னா வந்து நான் அந்த கன்சீலர் போட்டேன்ல, எல்ஃப் கன்சீலர், அது ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பேக்கிங் பண்ணுவோம் இன்னும் ட்ரை ஆகாமல் நான் எடுத்துருவேன் எனிவேஸ். ஸோ இந்த மாதிரி லைட்டாக போட்டு செட் பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போது இந்த க்ரீம் கான்டோரிங்லாம் செட் பண்ணுறதுக்கு பவுடர் கான்டோரிங் சுகர்லேருந்து இந்த கான்டோர் ஷேட் எடுத்துகிட்டு நான் வந்து இந்த பவுடர் கான்டோர்லாம் செட் பண்ணிக்கிறேன். இந்த கான்டோர் எப்போவுமே நம்ம பண்ணுற மாதிரி தான் பண்ணுவோம். ஆனால் இதில் ஒரு ட்ரிக்ஸ் நான் பார்த்தேன், அதை நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் உங்களுக்கு ஹார்ட் ஷேப் ஃபேஸ்ன்னு சொன்னல. ஸோ இந்த டெம்பிள் ஏரியாவில் அவங்க கான்டோர் அப்ளை பண்ணுவாங்க. இந்த இடத்துல நம்ம பண்ணியிருக்கவே மாட்டோம் யூஸ்வலி, பட் அவங்க அந்த காலத்துலேயே இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் ஷேப் ஃபேஸ் வந்து அப்படியே லிட்ரலி ஸ்னாஷ்டாக காட்டும். அது இப்போ தெரியலனா கூட ஓவராலாக நீங்கள் லாஸ்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிய வரும். அண்ட் இப்போ ஐப்ரோஸ் கைஸ், ஐப்ரோஸ் பார்த்திங்கன்னா Marilyn Manroeக்கு செம்ம தின்னாக இருக்கும். அதே வந்து ஒரு ஆர்க் மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி அவங்க ஃபேஸ் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. என்னோட ஐப்ரோஸ் செம்ம ஃப்ளாட். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய ஆரஞ்ச் கலர் கரெக்டர் எடுத்துகிட்டு என் ஐப்ரோ மேலேயே, அதாவது இந்த பாதி ஐப்ரோஸில் நான் அதை கேமஃப்ளாஷ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இதுக்கு மேலே கன்சீலர் எடுத்துகிட்டு நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் லைட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணுங்கிறத நான் ஃபேக் ஐப்ரோவை நானே க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் சிமிலராக நம்ம கொண்டு வர போகிறோம். எக்ஸாக்ட்லி நம்மளால் ரெப்ளிகேட் பண்ண முடியாது, பட் சிமிலராக கொண்டு வரது இட்ஸ் பாசிபிள்.
இப்போ லைட்டன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ நான் ஐப்ரோ பென்சில் இருக்குல்ல, இது ஆக்சுவலி காஜல், ப்ரௌன் காஜல் எடுத்துகிட்டு நான் வேணுங்கிற இடத்துல அவுட்லைனர் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஜெல் காஜலுங்கிறதுனால கொஞ்சம் திக்கராக இருக்கும். ஐப்ரோ பென்சிலில் பிக்மெண்டேஷன் அவ்வளோ இருக்காது. ஸோ காஜல் வச்சு நான் வேணுங்கிற அவுட்லைன் கொடுத்துட்டு என் உள்ளே ஃபில்லின் பண்ணுறதுக்கு இந்த எட்யூட் ஹவுஸ்லேருந்து ஐப்ரோ பென்சிலை யூஸ் பண்ணி நான் ஃபில்லின் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ரெண்டுமே அந்த சைடு நான் ஆல்ரெடி பண்ணிவிட்டேன், இந்த சைடு. ஸோ என் நேச்சுரல் ஐப்ரோஸ்க்கும் இதுக்கும் நீங்கள் க்ளோஸராக வந்து பார்த்தா தான் ஏதோ பண்ணியிருக்கேன் தெரியாது. தூரமாக இருக்கும்போது அவ்வளோ தெரியாது. ஸோ இட்ஸ் குட். ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் த ரிசல்ட். ஸோ யா, இப்போ ஐஸ்க்கு வரலாம். ஐ ஷேடோவுக்கு நான் இந்த ஒயிட் கலர் ஷேட், ஒரு மாதிரி இது சாட்டின் ஷேட், ஓகே, ஒயிட் கலர் ஷேட் ஃப்ரம் கிரைலின் பேலட் இதை எடுத்து என்னோட லிட் ஸ்பேஸில் நான் இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். மேரிலின் மன்ரோட ஐ மேக்கப் பார்த்தீங்கன்னா வெரி நியூட்ரல் டோனில் தான் இருக்கும். ஆனால் ரொம்பவே அந்த என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த ஐஸ் அவங்க பண்ணது வந்து பெட்ரூம் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படியே ரொம்ப ட்ரீமியாக அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வெட் அண்ட் வெல் பேலட் எடுத்துகிட்டு அந்த கான்டோர் கூல் டோன் கான்டோர் ஷேட் எடுத்துகிட்டு என்னோடய க்ரீஸில் ஒரு மீடியம் சைஸ் பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நான் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு என்ன பண்ணுறோன்னா, நம்ம கட் பண்ணுறோம் க்ரீஸை, பட் கன்சீலர் அதெல்லாம் எதுவுமே இல்லை, வெறும் ஐஷேடோ வச்சு கட் பண்ணிட்டு அந்த லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நான் ஐப்ரோ எண்டில் எலாங்கேட் பண்ணுறேன். ஐப்ரோ ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு விங் ஷேப்பில் எலாங்கேட் பண்ணுறேன். அந்த மாதிரி தான் அவங்களோட ஐ மேக்கப் லுக்கும் இருக்கும். ஸோ அந்த ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. க்ரீஸுக்கும் லிட்டுக்கும் எவிடெண்ட்டாக அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்ளிகேஷன், பிளெண்டிங் இதே மாதிரி எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கவருக்கும் நான் இதை செய்கிறேன் இந்த ஸ்டெப்பை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அதே வெட் அண்ட் வெல் பேலட்லேருந்து இந்த க்ரீம் ஷேட் இருக்குல்ல, அதை எடுத்து என்னோடய ஐப்ரோ பிரிட்ஜில் நான் அப்ளை பண்ணுறேன். அதை ப்ரோ போன் சொல்லுவோம், அந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன். ஸோ லைட்டர், டார்க்கர், லைட்டர் அந்த மாதிரி. அண்ட் இப்போ இன்னொரு டார்க்கர் ப்ரௌன் எடுத்துகிட்டு நம்ம முன்னாடி அப்ளை பண்ண அதே கான்டோர் ஷேட், அந்த லிட் கான்டோர் ஷேட்லேயே அப்ளை பண்ணிட்டு இன்னொரு சின்ன ப்ரஷ் எடுத்துகிட்டு நான் இதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெப்த் அவுட்டர் கார்னரில் அந்த டெப்த்து வரணும். கட் க்ரீஸ் பண்ணோம் ஆனால் பண்ணலை அந்த மாதிரி. அண்ட் ப்ரௌ போனில் ஹைலைட் பண்ண ஷேடையே நான் லிட்லேயும் அப்ளை பண்ணி இன்னும் அந்த ஒயிட்டை ப்ராமினெண்ட்டாக காட்டுறேன். ஸோ க்ரீமி ஒயிட் கலரில். ஸோ லைட்டர், டார்க்கர், லைட்டர் இந்த தான் நம்ம இந்த இதுக்கு தான் நம்ம போகிறோம் இந்த ஐ லுக்குக்கு. இப்போது அதே ஷேடை எடுத்துகிட்டு இன்னர் கார்னரில் வந்து நான் அதை அப்ளை பண்ணிக்கிறேன், அந்த க்ரீமி ஷேடையே. இப்போது நியூட் கலர் ஆர் ஒயிட் கலர் பென்சில் எடுத்துகிட்டு திருப்பி இன்னர் கார்னரில் அப்ளை பண்ணிட்டு அண்ட் அதையே நான் வந்து வாட்டர் லைன்லையும் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நான் அதே ஒயிட் லைன் பென்சில் எடுத்து நான் வந்து வெளியவும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு நான் அப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது அந்த ப்ரௌன் ஐ ஷேடோ ஒரு ஆங்குலர் ப்ரஷில், ஷார்ப் ஆங்குலர் ப்ரஷில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வெளியே நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த ப்ரௌன் ஐ ஷேடோ. நீங்கள் யோசிக்கலாம் எதுக்கு இது பண்ணுறாங்க, இது ஆக்சுவலி மேரிலின் மன்ரோட மேக்கப் ஆர்டிஸ்டோட ட்ரிக் தான். இதை நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்ட்டு. இப்போ டைட் லைனிங்க்கு நான் பிளாக் கலர் காஜல் எடுத்துகிட்டு எனக்கு கண்ணுள்ள டைட் லைனிங் பண்ணிக்கிறேன். அண்ட் டைட் லைனிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு தின் விங் ஐலைனர் நான் அப்ளை பண்ணணும். அதுக்கு நான் வந்து லிக்விட் லைனர் மேப்ளின்லேருந்து கொலோசல் லிக்விட் லைனர் எடுத்துகிட்டு ஒரு தின் விங் லைனர் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த லுக்குக்கு வந்து ரொம்ப திக்காக விங் போடக்கூடாது. எவ்வளோ தின்னாக போடணுமோ அவ்வளோ தின்னாக போட்டால் இட் வில் பி ஃபைன். ஸ்டெப் ஃபால்ஸ் ஐலாஷஸ். ஃபால்ஸ் ஐலாஷஸ் எங்கிட்ட இருக்க ரேண்டம் ஒரு தின் ஃபால்ஸ் லேஷஸ் தான் இருக்குது. அவங்க மேரிலின் மன்ரோ பார்த்திங்கன்னா மிடில்லேருந்து எட்ஜில் தான் ஃபால்ஸ் லேஷஸ் வைப்பாங்க, ரொம்ப இன்னர் கார்னரில் வைக்க மாட்டாங்க. அப்போ தான் அந்த நான் சொன்னல ஃபர்ஸ்ட் அந்த பெட்ரூம் ஐஸ், அந்த ட்ரமாட்டிக் ட்ரீமி ஐஸ், அப்போ தான் உங்களுக்கு அது கிடைக்கும் இந்த மாதிரி. நான் கீழே சொன்னல அந்த ப்ரௌன் அப்ளை பண்ணேன் விங் லைனர் மாதிரி கீழே, அது எதுக்குன்னா ஒரு ஷேடோ மாதிரி உங்களுக்கு காட்டும். ஓகே, ஒரு லைட் ஹிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு ஷேடோ மாதிரி காட்டி அந்த ஐலாஷஸோட கீழே ரிஃப்ளெக்ஷன் வரதுக்காக அந்த ட்ரிக் அப்போவே இது யூஸ் பண்ணுங்க. எவ்வளோ ப்ரில்லியன்ட் ட்ரிக்கில். இப்போ ப்ளஷ்ஷுக்கு நான் ஒரு ரோஸ் அண்ட் கோரல் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ப்ளஷ்ஷாக நான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ எல்லாரோட ஃபேவரட் ஸ்டெப் ஹைலைட்டர் அண்ட் மேரிலின் மன்ரோட ஃபேவரட் ஸ்டெப்பும் ஹைலைட்டர். என்கிட்ட வந்து மேரிலின் மன்ரோ ஹைலைட்டரே இருக்குது, த பாம் காஸ்மெட்டிக்ஸ். ஸோ நான் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பர்ஃபெக்ட் ஒகேஷன். பட் மேரிலின் மன்ரோ என்ன பண்ணுவாங்களாம், வேஸ்லின் இருக்குல்ல அதை எடுத்து ஹைலைட்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்களாம், லைக் ப்ரைமராகவும் அந்த மாதிரி. ஸோ அந்த க்ளோயிங் ஸ்கின் இருக்கும். பட் என்கிட்ட மேரிலின் மன்ரோ ஹைலைட்டர் இருக்கிறதுனால நான் இதே யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் அதே க்ளோயிங் ஸ்கின்னை நான் இந்த ஹைலைட்டரை வச்சு எடுத்துகிட்டு வர போகிறேன். அதுக்கப்புறம் நான் நோஸ் கான்ட்ரிங் பண்ண போகிறேன். இதுக்கு நான் க்ரீம் கான்ட்ரோர் ஸ்டார் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து அந்த க்ரீம் கான்ட்ரிங் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட அவங்களோட நோஸ்க்கு சிமிலராக நான் ட்ரை பண்ணுறேன் இங்கே பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஸ்டெப் வந்து நிஜமாகவே இந்த லுக்கை என்ஹான்ஸ் பண்ணுற ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டெப் வந்து ஐப்ரோஸ்க்கு அப்புறம் ஐ ஷேடோக்கு அப்புறம் இந்த நோஸ் கான்ட்ரிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சது, எப்படி லாஸ்ட்டில் வந்தது அப்படின்றது.
பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இன்ஃபேமஸ் ரெட் லிப்ஸ் தான். ஸோ இதுக்கு நான் ரெட் லிப்லைனர் எடுத்துகிட்டு என்னோடய லிப்ஸ் ஓவர்லைன் பண்ணிக்கிறேன். அகெயின் இந்த லிப் ஷேப்பும் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதுதான் நம்ம ட்ரை பண்ணுறோம். அவங்களும் அப்போவே ஓவர்லைன் பண்ணுவாங்க. ஸோ அதான் ட்ரை பண்ணுறேன். மேக்லேருந்து டேர் யூ அப்படின்ற ஷேட், இது மேக் பேலட் கைஸ், இங்கே அவைலபிளாக இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் எனி ரெட் லிப்ஸ்டிக், நான் டார்க்கர் ரெட் லிப்ஸ்டிக்கை அவுட்லைனிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அப்ளை பண்ணுறேன். அண்ட் இதை செட் பண்ணுறதுக்கு மேப்ளின்லேருந்து டான்சர் அப்படின்ற ஷேட் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். மேட் இங்க் ஸ்டே, இது லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அவுட்லைனில் வந்து டார்க்கர் ரெட்டும் உள்ளே வந்து லைட்டர் ரெட்டும் அந்த மாதிரி அப்ளை பண்ணியிருப்பாங்க. ரொம்ப 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 அழகாக இருக்கும் அவங்களோட ரெட் லிப்ஸ், வெரி ஃபேமஸ். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உள்ளே வந்து கலபாரோட பர்ஃபெக்ட் ரெட் ஹாலிவுட்ன்ற ஷேட், இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கூல் டோன் ஷேட் இது ரெட். ஸோ அதை நான் வந்து எம்டி ஸ்பேசஸில் அப்ளை பண்ணிக்கிறேன் இன்னர். இதுக்கப்புறம் பியூட்டி மார்க், அவங்களோட ஃபேமஸ் பியூட்டி மார்க்கையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் லைனர் வச்சு. அண்ட் தென் ரெட் லிப்ஸ் மேலே க்ளாஸ் போட்டிருப்பாங்க, அதுக்கு நான் இந்த கிளியர் க்ளாஸ் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன்.